friends, welcome and welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப்ட் வீடியோ. சோ அழகான ஃப்ளவர் வாஸ் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சேன். சரி அதை உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எடுக்கிறேன். சோ அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா வெறும் யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் போதும். சோ நான் ஒரு 3 கப்ஸ் எடுத்துக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ளவர் வாஸ் வேணுமோ அவ்வளோ கப்ஸ் எடுத்துக்கலாம். எனக்கு சின்னது போதும். ஸோ அதனால் நான் சின்னது ஒரு 3 கப்ஸ் எடுத்துக்கேன். ஸோ நீங்கள் என்ன மாதிரியே பண்ணுறீங்கன்னா கூட பண்ணலாம். ஸோ அப்புறமேட்டு இப்போ நடுவில் 2 கப்புக்கு மட்டும் கீழே ஓட்டை போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கலாம். அதை நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் ஓட்டை போட்ட 2 கப் மட்டும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இன்னொரு கப் நம்ம ஓட்டை போடக்கூடாது. ஸோ ஓட்டை போடாததுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு கிராஃப்ட் வீடியோ நம்ம பண்ணுறோம். ரொம்ப நாள் கழித்து வீடியோ பண்ணுறோம் ஏன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டு வந்து டியூஷன் போகிறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஹிந்தி டியூஷன் சொல்கிறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு வீடியோ போட முடியல, சாரி. ஸோ இதை நீங்கள் அப்படியே விடுறதுனாலும் அப்படியே விடுக்கலாம். ஆனால் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம பெயிண்ட் அடிச்சுட்டு பண்ணலாம். அண்ட் பெயிண்ட் உங்கள் விஷ் என்ன கலர் காம்பினேஷன் வேணால் விடலாம். ஒரே பெயிண்ட் கூட அடிக்கலாம், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட அடிக்கலாம். ஆனால் நான் எப்படி யோசிச்சேன்னா மேலேயும் கீழேயும் ப்ளூ, நடுவில் எல்லோ அந்த காம்பினேஷனில் யோசிச்சேன். ஸோ நீங்கள் நிறைய பிங்க் அண்ட் பர்பிள் காம்பினேஷன் அந்த மாதிரி நிறைய இருக்குது. பிங்க்கு, எல்லோ அந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எல்லாமே அழகாக இருக்கும். ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ எனக்கு கம் சரியாக ஒட்டலை. ஏன்னா நான் டக்குன்னு பெயிண்ட் அடிச்சுட்டு ஸோ அந்த மாதிரி பண்ணனால எனக்கு கம் ஒழுங்காக ஒட்டலை. ஸோ அது நான் ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு அப்புறமேட்டு ஒட்டுற வேண்டியதாக இருந்தது. ஸோ எனிவேஸ் எப்படியோ நான் நடுவில் எல்லோ அடிச்சுட்டு நான் ஒட்டிட்டேன் எப்படியும். அண்ட் இன்னும் அட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் இந்த இது இருக்குல்ல ரோல்ஸ், ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு இந்த 3 கப்ஸ் ஒட்டும்ல, ஸோ அந்த இடத்துல ஒட்டிடலான்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஒரே ஒரு டாட்டில் கம் போட்டு ஃபுல்லாக அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அதை அப்படியே கம் போட்டு அதையும் நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ மோர் அட்ராக்ஷனுக்காக நான் இது பண்ணுறேன். ஸோ நீங்கள் இது ஸ்கிப் பண்ணாமலும் இருக்கலாம், அது உங்கள் இஷ்டம். பட் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதே மட்டும் இல்லை, ஸோ நிறைய கலர் ரோல்ஸ் இருக்கும்ல, ஸோ அது நீங்கள் எது வேணால் ட்ரை பண்ணலாம். நான் ஜஸ்ட் ஒரு கோல்டன் கலர் ட்ரை பண்ணேன். காப்பர் கலர்லலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அது கூட இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் கீழே இருக்கிறதும் ஒட்டிக்கிறேன். உங்களோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரோல்ஸ் ஒட்டிக்கோங்க, அப்போ தான் இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் இதிலே கொஞ்சம் கில்டர்ஸ்லாம் போட்டு கூட அழகாக இருக்கும். இந்த டேட்ஸ் அதெல்லாம் கூட போடலாம். பட் அது ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும், ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். அண்ட் நான் 2 கோட்டிங் கொடுத்துக்கிட்டேன் ப்ளூவு. ஏன்னா அந்த கப்ஸோட யூஸ் அண்ட் த்ரோ அப்போல்லாம் எழுதிருந்தது. ஸோ அதை நல்லா 2 கோட்டிங் கொடுத்து ஃபுல்லாக அதெல்லாம் அந்த எழுத்துக்கள்லாம் தெரியாத மாதிரி அடிச்சிட்டேன் பெயிண்ட்டு. அண்ட் அடிச்சிட்டோமே இன்னும் அந்த எல்லோவில் ப்ளூ கலர் என் கையில் பட்டுருச்சு. பெயிண்ட் என் ப்ளூ கலர் பட்டுருச்சு. ஸோ அதனால் அந்த எல்லோலேயும் பட்டுருச்சு. ஸோ அந்த எல்லோவை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னு யோசிக்கும்பொழுது சரி ஓகே ப்ளூவை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பட்ஸ் இருக்குல்ல, இயர் பட்ஸ், ஸோ அதில் ஒயிட் பெயிண்ட்டை தொட்டு இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் பண்ணாமலும் போகலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள் வேணும்னா. ஆனால் இது மோர் அட்ராக்ஷன் க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ நீங்கள் வேணும்னா இது கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் அதில் எல்லோவில் ஒரு மாதிரி அங்கங்கே அதை பாருங்கள், அங்கங்கே இந்த மாதிரி ப்ளூ கலர் இருந்தனால நான் என்ன பண்ணேன், அதை மவுண்டன் மாதிரி வரைஞ்சி ரெடி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு ஃப்ளவர் வாஸ் வச்சு ஒரு குட்டி பூ வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் கிளிக்